பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் நான் ஜாக்கி சேகர், ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து உரையாட வந்திருக்கிறார். வாய்ஸ் ஓவர் சைனிங் இன். இது வந்து 102வது நாள் 103வது எபிசோடு. ம். ஸ்பெஷல் வீடியோ தான். ம். என்னன்னா 101வது நாள்ல வந்து பிரஜன் வந்து சாண்ட்ராவுடைய முன்னிலையில திவ்யா வந்து என்னுடைய தங்கன் நீ யார் சொல்றது என்ன நான் இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஆ. யாருமே இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? ஆ. நீ தான் முதல் அப்புறம் தான் அவலாம் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. இது நடிப்பா என்ன? ம். உண்மையிலே வந்து இதை வந்து க்ளோஷர் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே இந்த ஃபேமிலி ஐ மீன் பிரஜன் அண்டு சாண்ட்ரா தம்பதிகள் வந்தாங்களா இல்லையான்றதான் அந்த ஒரு வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்பாக அந்த தளத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ விரிவான ஒரு பார்வை ஸ்டேட் வித் அஸ். இந்த வீட்டில் ம். யாரோடு நீங்கள் நட்பு பாராட்டணும், யார் வந்து கடைசி வரையும் உங்களுக்கு கூட வரும், ஒரு பேரை சொல்லுங்கன்னு ஒரு டாஸ்க் வந்து பிக் பாஸ் வைக்கிறாரு. அதில் வந்து திவ்யா சொல்கிறாங்க எல்லாரும் நட்பு குறித்தான ஒரு வீடியோ இதில் வந்து ஆ. நட்பு குறித்து எல்லாரும் பேசுறீங்க, ம். எல்லாரும் வந்து ஒவ்வொரு ஆள சொல்றீங்க. அப்படி எனக்கு இந்த வீட்ல யாருமே இல்ல. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. ஏனென்றால் இந்த இடத்துல நியாயப்படி வந்து சாண்ட்ரா சரியா இருந்திருந்தாங்கன்னா, சாண்ட்ரா வந்து திவ்யாவ சொல்லியிருப்பாங்க, திவ்யா வந்து சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க. இப்படி தான் நடந்திருக்கும். எஸ். இல்ல யாராவது ஒருத்தவங்க பிரச்சனையோ யாரோ அந்த 3 பேர் அந்த முன்னாடி ஒண்ணா இருந்தீங்கல்ல, ஆமா. அந்த ஒண்ணா இருந்தது மாரியே இருந்திருந்தாங்கன்னா, எந்த பிரச்சனையும் அந்த கான்ஃப்ளிக்ட் இல்லாம இருந்திருந்ததுன்னா, முக்கியமா வந்து தான் புருஷன வந்து கைக்குள்ள போட்டுக்கிட்டாங்க திவ்யா அப்படின்னு அவங்க சொல்லாத ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, இந்த பிரச்சனை இப்படி நடந்திருக்கும். திவ்யா அழுதிருக்க மாட்டாங்க. ஓகேவா? சிம்பிள். பட் என்ன சொல்றாருன்னா, பிரஜன் வந்து யார எடுத்துட்டு போறேன்னு பேசும்போது, இந்த வீட்லருந்து நான் வந்து திவ்யாவ தான் எடுத்துட்டு போறேன். திவ்யா என்னுடைய தங்க. அவ தான் எனக்கு ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் தான் நெக்ஸ்ட்டு தான் வந்து சாண்ட்ரா அப்படின்னு சொல்லும்போது, அத கட்டிப்பிடிக்கும் பொழுது, ம். சாண்ட்ரா போய் வந்து கட்டிப்பிடிப்பாங்க. அந்த கட்டிப்பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா, திவ்யாவுடைய கைகள் வந்து அவங்கள வந்து ஆற தழுவவே படாது. தழுவாது. எதையோ தொட்டுட்டு இருக்க மாரி பண்ணுவாங்க. ஆனா பிரஜன கட்டிப்பிடிக்கும்போது அவங்க வந்து ஆம் ஒரு அந்த கன்சோல் இருக்கும் அதுல ஆக்சுவலி. எனக்காக நீ நின்னியே அப்படின்றது ஒரு கன்சோல் இருக்கும். ரைட்டா? எஸ். சரி. இப்போ வந்து என்னன்னா, ம். பொதுவா வந்து பிரஜன் வந்து நான் என்ன சொல்றேன்னா, பிரஜன் வந்து இதையாவது பண்ணாரு. ஆ. அது நடிப்பாகவே இருந்தாலும், ஒருத்தவங்க வந்து இவ்வளோ நாள் ஒரு மெனக்கெடலுக்கு அது ஒரு விஷயத்த பண்ணாரு. ஆனா பிரஜன் என்ன பண்ணாருன்னா, அது செஞ்சாலும் கூட, ம். மனைவி மீது இருக்கக்கூடிய களங்கத்த துடைக்கிறது தான் இந்த வேலைய அவரு பண்ணாருன்றது தான் அவ்வளதான். நம்ம எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். எஸ். ரைட். எஸ். நீங்க சொல்லுங்க. இதுல எங்க இது ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்கி, ம். ஃபர்ஸ்ட்டு திவ்யா எழுந்து போய், உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு பொழுது, ஒரு வார்த்தை அவங்க சொல்லிடுவாங்க. ம். நான் ஒருவேளை எப்ப பாரு, கரெக்ட்டான ஒரு அது அந்த இருங்க ஒரு செகண்ட். அந்த ம். ப்ளீஸ், வார்த்தைய ப்ளீஸ். கூட நான் நோட் பண்ணி வச்சிருந்தேன். ம். டு 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 நான் எப்பவுமே ராங் பீப்பிள சூஸ் பண்ணிடுறேனான்னு எனக்கு தெரியல. தெரியல. ம். அதனால தான் என்னோட விஷயங்கள்னு நான் இங்க பார்க்கும்பொழுது நான் இல்லவே இல்ல இந்த வீடியோல. அ. ஏன் நான் இந்த வீடியோல இல்ல அப்படின்னு யோசிக்கும்பொழுது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். இது நட்புங்கிற இடத்துல இருக்கிற வீடியோ. நான் ராங் பீப்பிள சூஸ் பண்ணதுனால எனக்கு இது அமையல. ஆனாலும் கூட நான் இந்த வீட்ல தனியாக தான் இருந்திருக்கேன். தனித்து விடப்பட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நீங்க எதுக்கு இத எல்லாத்தையும் எடுத்துட்டு வரேன்னா, நீங்க சொன்ன வார்த்தைக்கு தான். ராங் பீப்பிள்ன்னு அவங்க சொல்ட்டாங்கல்ல. இப்ப அத கரெக்ட் பண்ணிடுறோம். ரைட் பீப்பிள் ஆக்கணும். அவ்வளதான். ஏன்னா, நீங்க உள்ள வரும்பொழுதுமே, அவங்க கிட்ட எதுவுமே அவங்க வந்து பெருசா ஹக் பண்றதோ, எந்த விஷயமோ பண்ணல சாண்ட்ரா. போகும்பொழுது ரொம்ப அழகா வந்து திவ்யா சொன்னாங்க. ஒரு க்ளோஷர் குடுக்காம போனாங்க. இங்க வந்து வேணான்றாங்க. ஒரு ஹக்க தள்ளுறாங்க. அங்க போய் நின்னு பேசுறாங்க. அத விட வெளியில போய் நின்னோனே, என்னவோ நீ தான் எனக்கு திவ்யா நீ அழக்கூடாதுன்னுலாம் பேசுறாங்க. யாரு நீங்க? யார் நீ அப்படின்றதும், அது மட்டும் கிடையாது. வீட்டிலிருந்து வெளியிலிருந்து வந்த ம். கனியும் வந்து அவங்ககிட்ட பேசும்போது ஒர்த் இல்ல, ஆ. ஒர்த் இல்ல அப்படின்றத ஏன்னா, அவங்க ஏற்கனவே காயப்பட்டவங்க அவங்க ஃபுல்லா போய் பார்த்தாங்க. எஸ். சாண்ட்ரா மூலமா காயப்பட்டவங்க வந்து கனியும். ம். கனி வந்து அந்த க்ளோஷர் வந்து அவங்ககிட்ட அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு ஒர்த் கிடையாது. நீ அந்த அளவுக்கு ஃபீல் பண்ற மாரியான ஆள் இல்லன்னும்போது அவங்க ரொம்பவே உடைஞ்சு போவாங்க. இது அதேதான். ஒண்ணு. அதே மாரி திவ்யா முடிக்கும் பொழுது, யாரையுமே செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. இந்த வீட்ல நான் எல்லாரோடையும் இருப்பேன்ட்டு வந்து வந்து உட்கார்ந்துருவாங்க. உட்காந்துருவாங்க. யாரையுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா. அவரு பிரபஞ்சனையோ இல்ல வந்து சாண்ட்ராவே சொன்னா கூட அது அவங்களுக்கு மைலேஜ் மாரி. ஆமாமா. அதனால அவங்க யாரையுமே சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்களால தான் இவங்க நெறையவே பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்காக எஸ். தான் இவங்க சண்டை போட்டாங்க. அவங்களுக்காக தான் இவங்க போய் மாட்டிக்கிட்டு முழிச்சாங்க. கமருதீன் கிட்ட போட்ட சண்டையிலேருந்து எல்லாமே இவங்கள காப்பாத்துறதுக்கான விஷயங்கள தான் இவங்க பண்ணாங்க. கண்டிப்பாக. ஓகேவா? அப்ப அதனால தான் அது வெறுத்து போய் ராங் ம். பீப்பிள சூஸ் பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. ஆ. ரைட்டா? இது 1. இப்ப ம். இந்த இடத்துல நான் நேத்து சொன்னேன்னு நெனைக்கிறேன். ஆமா. பிரச்சனை என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, ஆ. அவ கிடக்குறா. ஆ. எனக்கு தெரியும் என்ன நடந்ததுன்ட்டு. ம். உனக்கும் எனக்கு என்ன நம்மளுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆ. அவ என்ன சொன்னாலும் நான் எப்பயுமே உன் கூட கடைசி வரையிலும் இருப்பேன்னு அவர் சொல்லணும் அப்படின்னு நம்ம நேத்து சொல்லியிருந்தோம். ஆமா. ஆனா அவர் சொல்லவே இல்ல. எஸ்ஸுக. ஓகே. இன்னைக்கு வந்து பொதுவெளியில வந்து நான் உன் கூட தான் இருப்பேன். நீ தான் ஆமா. முதல்ல அப்புறம் தான் அவ அப்படின்றதெல்லாம் வந்து நீங்க ராங் பீப்பிள் இல்ல ரைட் பீப்பிள்னு சொல்றதுக்காக வந்து சொன்ன விஷயம். ஏன் அதேதான். சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க குழந்தைங்களோட வந்துட்டு போயிட்டீங்க. உங்களுக்கு கரெக்ட்டு. அப்பயே உங்களுக்கு விஷயம் தெரியாது. அதுக்கப்புறம் விஷயம் தெரியுதுன்னே வச்சுக்கோங்க. ம். விஷயம் அதுக்கப்புறம் நல்லாவே தெரிஞ்சிடுச்சு. இப்ப திரும்ப உள்ளார வர்றீங்க. ஆ. வந்ததுமே நீங்க யார போய் பார்க்கணும்?
அவ்வளோதான். நேரா போய் திவ்யா நீங்க உண்மையான உங்களுக்கு ஒரு பாசம் இருந்ததுன்னா, திவ்யா கிட்ட போய் அவ ம். ஒரு கழுதை. அவ ஏதோ ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டு, அவ ஏதோ ஒண்ணு ஒரு கான்ஃப்ளிக்ட் உருவாக்கி, அவ ஒண்ணு கற்பனையில ஒண்ணு ஏதோ ஆ, ஒண்ணு பண்ணிட்டு இருக்கா. ஆ, ஆ. திவ்யா நான் இங்க ஒண்ணு சொல்றேன். ம், அவ என்ன சொன்னாலும் எனக்கு அத பத்தி பிரச்சனை இல்ல. ம், நான் வந்து ஒண்ணு நீ எனக்கு தெரியும், நான் உனக்கு தெரியும். ம், அவ்வளோதான். இத யாராலயும் உடைக்க முடியாது. யார் வந்தாலும் இத நான் வந்து ஒத்துக்க மாட்டேன். ம். அவ செஞ்ச செயலுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். முடிஞ்சுச்சு. அவங்க என்ன சொன்னாலும் அத பாய்காட் பண்ணிட்டு, நான் எப்பயுமே உன் கூட இருப்பேன். இது சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையிலேயே நீங்க இந்த பிரச்சனைய சரி பண்றதுக்காக வந்திருக்கீங்கன்னு எஸ், அர்த்தம். எஸ், எஸ், இது எஸ். ஒண்ணு. ஆச்சா? ரைட். இது விட்டுடுங்க. ம். இப்ப ஒண்ணு வெளியில போகும்போதே நீங்க வந்து அந்த பொண்ண வந்து நிராகரிக்கிறீங்க. ஹக் ம். குடுக்கல. போகும்போது வந்து என்ன திவ்யா அப்படி இப்படிலாம் பேசுறீங்க. ஆ, அதுக்கப்புறம் வந்து அங்க வெளியில போனதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி சார் கூட நின்னுகிட்டு, ஆ. திவ்யா நீ ஆச்சா, ஒச்சான்னாங்க. ஐ லவ் யூ திவ்யா, முகம் இப்படி எல்லாம் ஓகே. வச்சுக்காதன்னுலாம் பேசுறீங்க. சரி. ம், இப்ப நீங்க போயிட்டீங்க. ம். திரும்ப நீங்க வரும்பொழுது நீங்க என்ன பண்ணணும்? ஆ. முதல்ல வந்து நீங்க வந்து அமித்தெல்லாம் பார்க்கணும். நீங்க திவ்யாவ தானே மீட் பண்ணியிருக்கணும்ன்றேன் நானு. எல்லாத்த விட நீங்க என்ன செஞ்சீங்கன்னா, உங்கள ரொம்ப கேவலப்படுத்தி பேசின வியன்னாவ கட்டி ம். புடிச்சு அழகா இருக்குடி, உன் ஆமா. மேல எனக்கு கோவம். பட் பரவால்ல அப்படிங்கிறீங்க. அதேதான். அதுக்கப்புறம் உடனேவே தேடி போய் நமக்கு காட்டுனதுங்க. ஆமா. அவங்க லைவ்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. நமக்கு ம். காட்டுனபடி என்னன்னா, உடனேவே போய் ரம்யா கிட்ட, நான் உன்ன அப்படி பேசல அப்படிங்கிறத வந்து அங்க ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு நீங்க ரம்யா கிட்ட ப்ரூவ் பண்ணது கூட இல்ல. ஆனா வியன்னா மாரி இருக்கிற ஒரு ஆளு உங்கள அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிறதுக்காகவே, திரும்பி இப்ப வந்தா எங்கேயாவது அசிங்கப்படுத்திட போறாங்கன்றதுக்காக, அவங்கள முதல்ல போய் பேசிஃபை பண்ணி வச்சுக்கிட்டீங்க. ஆமா. ம். அதன் பிறகு அமித் கிட்ட ஓடி வந்துட்டீங்க. அமித்தெல்லாம் தள்ளி விடாத குறை ஆக்சுவலி. ஏன்னா, அமித் என்ன பண்ணியிருக்காருங்கிறதையும் 2 நாள் அவங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. ஆமாமா. ஒண்ணும் அதனால வந்து பார்க்காமலாம் வரல. உள்ள பார்க்காமலாம் வரல. இருக்கவங்க என்ன அவங்க வந்து பண்ணுவாங்கன்ட்டு. இப்ப ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்த தான் அவங்க பண்ணாங்க. ம். இப்பயாவது நீங்க போய் திவ்யா நான் ஒரு விஷயம் ஒண்ணு பண்ணியிருந்தேன். அது இந்த நீங்க சொன்னீங்கல்ல, இந்த வீடு எனக்கு ஒரு விஷயத்த கத்துக் குடுத்துருச்சு. என்ன வந்து ஹாலுசினேஷன் ஆ. மாத்திருச்சு. கற்பனைய வேற மாரி மாத்துச்சுன்னு போறப்போ ஒரு வார்த்தை சொன்னேன். அந்த வார்த்தைக்கு சிறப்பு செய்யும் விதமா, அதேதான். இந்த மாரி திவ்யா நான் வந்து அது ஒரு ராங் கால்குலேஷன். ம். மை மிஸ்டேக். நீங்க வந்து சாரி சொல்லாத ஆள்லாம் கிடையாது. பொது வெளியில கனிக்கிட்ட நீங்க சாரி சொன்னவங்க நீங்க. அதேதான். புரியுதா? அப்ப ஏன் அமித் கிட்ட சொல்றீங்க, கனி கிட்ட சொல்றீங்க, எல்லார்ட்டயுமே எல்லார்ட்டயும் சொல்றீங்க. சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்காகவே நின்ன ஒரு பொண்ணுகிட்ட போய், நான் சாரி நான் வந்து தப்பான ஒரு கால்குலேஷன். அத மறந்துரு. ஆ. என்ன மன்னிச்சிரு. இதுக்கப்புறம் இப்படி நடக்காது. ம். பழச மறந்துரு. வெளில போன அப்புறம் தான் எனக்கு அது புரிஞ்சு. இவ்வளவுதாங்க. திவ்யாலாம் வந்து காலடி நாய் செல்வியா, இன்னும் எத்தன வருஷம் இருந்தாலும் இருப்பாங்க அந்த பொண்ணு. நான் எழுதி உண்மைங்க. தரேங்க. அந்த உண்மை. பொண்ணு உண்மையிலேயே அவங்க 2 பேர் மேலயும் அவ்வளோ பாசம் வச்சிருந்தது. அதேதான். ஒண்ணுல ஒரு ஜஸ்ட் லைக் தட்டா பிரஜன் வந்து என் பொண்டாட்டிய பார்த்துக்கோன்னு சொல்ற ஒரு விஷயத்துக்காக அந்த பொண்ணு உயிரையே குடுத்துச்சு. பச்சை மிளகா சாட்டுச்சு. ம். விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பொண்ணு வந்து முற்றிலும் உடைஞ்சு போச்சு. அப்ப இன்னைக்கு கூட சொல்லுவாங்க, "ஏன் உன் புருஷன வந்து இது கேட்க வேண்டியது தானே? ஆ. அதே எதுக்கு என்ன வந்து கேட்டுட்டு இருக்க?" அப்படிலாம் கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். ஸோ இன்னும் வெளியில போனா அது வேற விஷயம்னு வச்சுக்கோங்க. பட் ஆனா இன்னைக்கு நீங்க அத செஞ்சிருந்தீங்கன்னா, இவ்வளோ நாள் பேசின விஷயங்கள் எல்லாமே மண்ணோட மறந்து மண்ணா போயிருக்கும். போயிருக்கும். ஆ. மறந்து போயிருக்கும். மறந்து போயிருக்கும். க்ளோஷர் குடுத்தீங்கன்னு அந்த பொண்ணு அதே மாரி சொல்லியிருக்கும். அவரு வந்து நாங்க வந்து ராங் பீப்பிள சூஸ் பண்ணிட்டேன்னதுமே வந்து ரைட் பீப்பிள்னு சொல்லி வந்து நீங்க வா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், நீங்க வந்து வேணும்னே போயி ஆ. அங்க நின்னு அந்த ஹக் பண்ணது, போனது இது இது எல்லாமே வந்து என்னன்னா, என்ன பொறுத்தவரையுமே நடிப்பாவே இருக்கு. அதுல ஒரு உண்மைத்தன்மையே இல்ல. எஸ். இன்னொன்னு நீங்க ம். நான் நான் சாண்ட்ரா விட்டுருங்க. ம். பிரஜன் வந்தார்ல, வந்து கேட்கிறாரு அந்த பொண்ணு. "உனக்கும் அவளுக்கும் என்னதான் பிரச்சனைன்னு?" வெளியில போயிட்டு வந்து கேட்கிறாரு. அதுதான் இப்ப அங்க சொல்றேன். தான் இவங்க 2 பேருமே தப்புன்ற ஒரு முடிவுக்கு வரேன் நானு ஆக்சுவலா. ம். ம். அதுக்கு முன்னாடி கூட எனக்கு பிரச்சனை இல்ல. நீ வெளியில பார்த்துருக்க, உனக்கு பிரச்சனை இருக்கு. ஸோ உங்க ஒய்ஃப் கூட உங்களுக்கு 1000 விஷயங்கள் இருக்கலாம். அவங்க உங்க மேல நெறைய பொசசிவ் இருக்கலாம். அப்படிலாம் நீங்க வெளியிலே வரக்கூடாது. படமே நடிக்க முடியாதுங்களா? அவ்வளோதான். நீங்க எதுக்கு பொது தளத்துக்குலாம் வந்துகிட்டு, பேசிக்கிட்டு இந்த மாரிலாம் இருந்துகிட்டு, ஏன் நீங்க 2 பேருமே வந்துகிட்டுன்னு கேட்கிறேன். கண்டிப்பா. இப்ப தான் எனக்கு புரியுது. நீங்க தனியா போறத அவங்க அனுமதிக்க மாட்டாங்க போல இருக்கு. ஆ. கூடயே வரணுன்றதுக்காக தான் வந்திருக்காங்க போல இருக்கு எனக்கு. எஸ். ஓகேவா? ஸோ அது உங்களுக்குள்ள என்ன வேணாலும் இருக்கும். உங்களால ஒரு பொண்ணு பாதிக்கப்படும்போது, ம். நீங்க உள்ளார வந்து அதாவது ஃப்ரீ ஸ்டாக்ஸ்ல உங்களால பேச முடியாது. குழந்தைங்க இருக்காங்க, அவங்க ம். இருக்காங்க, போனாங்க. இப்ப யாருமே இல்ல அந்த 3 நாள்ல. ம். புரியுதுங்களா? அந்த 3 நாள்ல நீங்க போகும்போது, ம். அப்ப அவங்க சொன்னதுனால தான் நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட பேசல. அது ஒண்ணு ஜாக்கி. ம். இன்னொரு ஒரு விஷயம் நான் சொல்றேன். இப்ப ம். திவ்யா வந்து ம். அவங்க யாரும் நீங்க யாரும் என் பேர சொல்லலங்கிறது அவங்களோட இதுவே கிடையாது. இதுவே அப்படி ஃபீல் பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாரும் பேர் சொன்னதுக்கு அப்புறமா, தன் பேர யாரும் சொல்லலன்றதுக்கு அப்புறமா ஆரம்பிச்சிருப்பாங்க. ம். அவங்களுடைய கவலை அது இல்லவே இல்ல. ம். அவங்க ஒரு நல்ல நட்பை இந்த வீட்ல சம்பாதிக்கலங்கிறத உணர்ந்து தான் அத சொல்றாங்க. சொல்றாங்க. கரெக்ட். நீங்க அங்கேருந்து வந்துட்டு, நான் உன் பேர சொல்ல மாட்டேன்னு நீ எப்படி நெனச்ச? அவங்க நெனச்சேன். இல்லன்னுவாங்க அப்ப கூட. ஆமா. நான் அப்படி யோசிக்கல. அவங்க யோசிச்சதே, நான் ராங் பீப்பிள சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்க நட்பு கிடைக்கல. எனக்கு உங்களெல்லாம் பார்த்தா பொறாமையா இருக்குங்கிறது தான் அவங்களுடைய அதே ஸ்டேட்மெண்ட் மாரி அந்த ஆக்சுவலா. ராங் பீப்பிள்ன்றதும் வந்து ராங் சென்ஸ்ல புரிஞ்சுட்டு தான் அவர் வந்து அதுக்கு பதிலே சொல்லுவாங்க. அதனால தான் ஐய்யய்யோ! ம். ஐய்யய்யோன்னுவாங்க. அதனால தான் அவங்க சொல்லுவாங்க, இந்த க்ளோஷரயே அவங்க குடுக்காம போயிருந்தாலும் எனக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்திருக்கும். ஆ இத எனக்கு வேற அந்த குடுத்து எனக்கு வந்து இத வந்து ஏத்துறாங்க அப்படின்ற மாரி சொல்லிப்பாங்க. அந்த ஹக்கே எனக்கு வேணாம். இந்த ஹக் எனக்கு தெரியாதா? அந்த ஹக்ல ஒரு ஃபீல் இல்லன்றது எனக்கு தெரியாதான்னும் பொழுது,
விக்ரமும் சொல்லுவாரு. ஆமா அவங்க ஏதோ பிடிக்கணும்னு உங்கள புடிச்சாங்க அப்படிங்கிற மாரியான விஷயம் சொல்லும்போது தான் கரெக்ட்டா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க திவ்யா. இப்ப ஜாக்கி அத சொன்னாங்க. இப்ப இத வந்து அவங்க முடிச்சிருக்கணும்னாலோ, இல்ல அவங்களுக்கு உண்மையிலேயே என் மேல பாசம் இருந்திருந்தாலோ, வந்த உடனே என்கிட்ட பேசியிருந்திருக்கணும். எக்ஸாக்ட்லி. அவ்வளோதான். அத எதுவுமே அவங்க பேசலங்க. இப்ப வந்துட்டு இந்த இதுக்காக எனக்கு வந்து அந்த ஹக்கு குடுத்தாங்க பாருங்க, அது குடுக்காமலேவே இருந்திருக்கலாம். அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அவங்க அவர்கிட்ட மென்ஷன் பண்ணுவாங்க. ரைட். இப்ப இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. பிபி டீம் செஞ்ச ம். விஷயம். ம். இந்த வீட்ல ஒரு நட்புன்னு ஒரு விஷயம் இருந்ததுல்ல. ஆ. ஆக்சுவலி திவ்யாவுக்கும் அரோராவுக்கும் ஒரு அழகான நட்பு இருந்தது. எஸ். எங்கடி இங்க இருந்தேன்றதும் அவங்க 2 பேரும் அவ்வளோ க்ளோஸா இருந்தாங்க. அந்த விஷயத்த இவங்க வந்து அதில மென்ஷன் பண்ணவே இல்ல. அவங்கள பொறுத்தவரையிலும் யார எங்க அடிச்சா, சைக்காலஜிக்கலா யார் தனித்திருக்காங்க, யார எங்க அடிக்கணுன்றதுனால தான் அத செஞ்சதே. அத செஞ்சது. ம். இன்னும் அத பத்தி அந்த வீடியோ பத்தி தனியா ஒரு விஷயமே பேசணும் ஜாக்கி. நெறைய விஷயங்கள் இருக்கு அத பத்தி சரி பேசுறதுக்கு. மேடம். அத ம். தனியா பேசிக்கலாம். இப்ப நீங்க இந்த பாயிண்ட்லாம் இங்க சொல்ல வேணாம். சரி. பட் இது இவங்க செஞ்சது வந்து நடிப்பா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நடிப்பு. முற்றிலும் நடிப்பு. 2 பேருமே நடிப்பு. 2 பேருமே நடிப்பு. அவ்வளோதான். இவர் வந்து பொண்டாட்டி பேச்ச காப்பாத்தணுன்றதுக்காகவும், நான் வந்து பாருங்க பொண்டாட்டி பேச்ச கேட்கறவன்லாம் கிடையாது. நான் வந்து திவ்யான்னா வந்து நிப்பேன் அப்படின்றத வந்து வெளியில பார்த்துட்டு வந்து நிறுவறதுக்காக. நிறுவறதுக்காகவும் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அப்பயுமே அங்க வந்து நின்ன சாண்ட்ராவுக்கு அது பிடிக்கல. ரைட். அதேதான். அவங்க முகத்திலேயே அது முதலே தெரிஞ்சுச்சு. தெரிஞ்சது. எதுக்கு நீ அங்க போய் இந்த க்ளோஷர குடுக்குறன்ற மாரி தான் இருந்தாங்க. ஆமா. அதுக்கு அவருக்கு தனியா திட்டு விழுவும் வீட்டுக்கு போனதுக்கு. அப்புறம் அது நம்மளுக்கு தெரியாது. இல்ல. இன்னைக்கு வந்து நாய் குலைச்சாலும் ஆச்சரியப்படுத்திக்கல. நைட் 2 மணிக்கு. ம். யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ள இருப்பாங்க. ஓகே, ஏன்னா, ஓகே. அவங்க குமுறு குத்திட்டு இருப்பாங்க. பிரஜன் கத்துற கத்து பிக் பாஸ் மட்டும் கேட்டுருக்கும். அங்க ஏதோ மைக் வச்சிருந்திருப்பாரு. "ஏய் ஓடுங்கடா, ஓடுங்கடான்றதுக்காகவே நாய் கொலைக்கு விட்டாலும் ஆச்சரியப்படுத்தல. ரைட். பாப்போம். பட் இதுவே எங்களுடைய தவறா கூட இருந்த பார்வை. உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கலாம். அந்த பார்வை எதா இருந்தாலும் அத நீங்க பின்னூட்டங்கள்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நான் சந்திக்கிறேன். அது ஒரு நன்றி கூறுவது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.